கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 145:18. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது சமீபமாக இருக்கிறார், தூரமாக இல்லை. ஏன்னா இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக மொபைலை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, டிவியை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா சின்ன கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஆண்டவரை தேடி ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறபடினால இப்போ கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்பாக யாருக்கு பக்கத்துல எல்லாம் ஆண்டவர் சமீபமாக போனாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. பாருங்கள், நடுரோட்டில் ஒருத்தி தன்னுடைய செத்துப்போன வாலிப மகனை அடக்கம் பண்ண போயிட்டு இருக்கிறா. அப்போ ஆண்டவர் அந்த வழியாக வர்றாரு. அப்போ அவளுக்கு சமீபமாய் வந்தபோது, அவளுக்கு அருகாமையிலே வந்தபோது அந்த பாடையை சுமந்துட்டு போகிறாங்க, அந்த டெட் பாடியை சுமந்துட்டு போகிறாங்க. அப்போ சமீபமாக வந்த உடனே அவருக்கு கண்ணுக்கு முன்னால், ஐயோ இந்த விதவத்தாய் தன்னுடைய பிள்ளைய இருந்த ஒரே உறவு இந்த பிள்ளையை இப்போ கொண்டு அடக்கம் பண்ண போகிறாளேன்னு சொல்லி அவளுக்கு சமீபமாய் வரும்பொழுது யாருமே சொல்லாமல் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு செத்துப்போன அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி தாயிடத்தில் ஒப்படைத்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக உன் சரீரத்தில் செத்துப்போன உறுப்புகளை உயிர்ப்பிக்கும்படி அவர் உனக்கு சமீபமாய் வந்திருக்கிறார். உன்னுடைய செத்துப்போன கற்பம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. டாக்டர் சொல்லலாம், உன் கற்பத்தில் உயிரே இல்லை, கருமுட்டைகளே வரல, உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைங்க, அந்த செத்துப்போன கற்பத்தை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஆண்டவர் உன் பக்கத்தில் வர்றார். உன்னுடைய கிட்னி செத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம், உன்னுடைய லிவர் வேலை செய்யலைன்னு சொல்லலாம், இருதயம் வேலை செய்யலைன்னு சொல்லலாம், உன்னுடைய சரீரத்தில் உள்ள உன்னுடைய உறுப்புகளே உனக்கு எதிராக வேலை செய்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு சமீபமாக வந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்வார். கிட்ட வந்துட்டார்ல, அன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனார், அங்கே இருந்த குறைகளை நிறைவாக்கினார். ஏன்னா அந்த கல்யாண வீட்டில் அந்த ஃபங்க்ஷனில் இவர் இருந்தார், சமீபமாக அவங்களுக்கு இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டு கல்யாணம் ஏசப்பா நின்று அழகாக எடுத்து செய்வார். ஆண்டவரே வந்து நடத்தி தருவார். அவரே பார்ட்னரை கொண்டு வருவார். பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. வயசு 40 ஆச்சு, 38 ஆச்சு, 45 ஆச்சு, வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆண்டவருடைய வல்லமை. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் உனக்கு சமீபமாக வந்து எதனால் நீ துக்கத்தோடு இருக்கியோ அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படி ஒரு அற்புதத்தை செய்வார். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற அவர் சமீபமாக இருக்கிறார். வேலையை எடுத்து இந்த வேலை ஸ்தலத்தில் ஒன்று கொண்டு போய் உட்கார வச்சிருவார். உனக்குன்னு ஒரு போஸ்ட்டை அவர் கிரியேட் பண்ண முடியும். வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்பை உருவாக்குகிற ஆண்டவர் உனக்காக சட்டங்களை மாற்றுவார். உனக்காக ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி உன் பேரை போட்டு, உன் பிள்ளையுடைய பேரை போட்டு, உன் பேர பிள்ளையுடைய பேரை போட்டு, இது இவங்களுக்குன்னு ரிசர்வ் பண்ணி அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வைப்பார். ஸோ பி ஹாப்பி. சந்தோஷமாக ஒரு நல்ல சாட்சியை கேளுங்க. சிஸ்டர் ஷீலா இளங்கோவன், திருமுல்லை வாயில். என்னுடைய கணவர் 6 வருடங்களாக சென்னையில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வந்தார். கர்த்தருடைய கிருபையினால் அவருக்கு டிஎஸ்பியாக ப்ரொமோஷன் கிடைத்து தென்காசி மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டார். அவருக்கு மீண்டும் சென்னைக்கு பணியிட மாற்றம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வேண்டும் என்று நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெப விண்ணப்பத்தில் ஒரே ஒரு வரி மட்டும், என்னுடைய கணவன் இளங்கோவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கணும்னு ஒரு விண்ணப்பத்தில் எழுதி சகோதரர் ஸ்டீஃபன் ஐயா அவரிடத்தில் கொடுத்து ஜெபித்து விட்டு வந்தேன். ஒரு வாரத்தில் நாங்கள் விரும்பினபடியே என்னுடைய கணவருக்கு பணி இடம் மாற்றம் சென்னைக்கு கிடைத்தது. ஆண்டவருக்கு நன்றி. அது மட்டுமல்ல, என்னுடைய மகன் பெயர் அர்ஜுன். அவன் 2019ஆம் வருடம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு என் கூட வந்தான். ஆனால் ஜெபம் துவங்குவதற்கு முன்பாக என்ன காரணம் என்று சொல்லாமல், ஜெபத்திலே கலந்து கொள்ளாமல் அவன் வெளியே போய்விட்டான். அவன் வெளியே போகும்போது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வந்தார். அவர் மகனை பார்த்து கையை நீட்டி, மகனே, நீ இன்னைக்கு போகலாம், ஆனால் ஒரு நாள்
ஆண்டவர் உன்னை இந்த தேவ சமூகத்திற்கு கொண்டு வருவார் என்று தனியாக அவனிடத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லி அவர் அனுப்பி வச்சிட்டாரு. ஆனால் இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025ஆம் வருஷம் நான் கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே என்னுடைய மகன் வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தான். என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நான் சாட்சியாக சொல்லுகிறேன். சில நேரங்களில் இப்படி தான் பெற்றோர்கள் கம்பல் பண்ணி பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் போயிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அப்போ கூட ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் ஒன்று நான் இங்கே கொண்டு வருவேன். இப்போ பாருங்கள், யாருடைய கம்பல்ஷனும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா போன மாதத்துக்கு முந்தின மாதம் அழகாக ஆண்டவர் அவனாகவே விரும்பி வந்து கூட்டத்தில் கலந்துக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த சனிக்கிழமை அப்படின்னா நாளைக்கு உங்கள் குடும்பத்திலையும் பிள்ளைகளோடு நீங்கள் வாங்க, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. பெரிய அற்புதங்கள், நிறைய சாட்சிகள் ஒவ்வொரு மாதமும் நான் கேட்குறேன். இப்போ அவங்க நின்று சாட்சி சொன்னதை இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வருகிற நாட்களில் சாட்சி சொல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் அன்பு மகள் ஷீலா இளங்கோவன் குடும்பத்திற்கு அற்புதம் செய்து ஹஸ்பண்டுக்கு ப்ரொமோஷனை கொடுத்து அவங்க எதிர்பார்த்தபடி சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அவங்க எதிர்பார்த்தபடி அவங்க மகனாகவே இன்றைக்கு வந்து அன்பரின் பாத்தில் கூட்டத்தில் அவன் விரும்பி வந்து கலந்து கொள்ளுகிற அளவுக்கு அவங்க முழு குடும்பத்திற்கும், அவங்க ஹஸ்பண்டுக்கு, அவங்க குடும்பத்திற்கு, அவங்க மகனுக்கு இப்படியாக எல்லா காரியங்களிலும் உதவி செய்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உம்முடைய பாதப்படியிலே காத்து கொண்டிருக்கிற இவர்கள் குடும்பத்திற்கும் என்னென்ன உதவிகள் அற்புதங்கள் தேவைப்படுகிறதோ அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்கள் குடும்பத்தையும் சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தும். கர்த்தர் எங்களுக்கு என்னென்ன செய்தார் என்று இவர்கள் பட்டியல் போட்டு சொல்லத்தக்கதாக கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு இவர்களுக்கு சமீபமாக போய் குறிப்பறிந்து அவங்க பிரச்சனை தெரிஞ்சு என்ன செய்தா இவங்க இன்னைக்கு சந்தோஷமாக தன்னுடைய நாளை ஓட்டுவாங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து பிரமிக்கத்தக்க ஒரு அற்புதத்தை செய்து நாளைய தினத்தில் அன்பரின் பாதத்தில் இவர்களை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தும். அது மட்டுமல்ல, இந்த நாளைக்கு அன்பரின் பாதத்தில் கூட்டத்திற்கு வர முடியாதபடி கொண்டு வருகிற சத்துருடைய எல்லா தந்திரங்களை இப்பொழுதே கேன்சல் பண்ணுறோம். குடும்பமாக அழைத்து கொண்டு வந்து குடும்பமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பார்க்குறோம், குடும்பமாக வர்றாங்க, குடும்பமாக ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க. இவர்களுக்கும் அப்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.